ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகா பிரதர்ஸ் வர்சஸ் பெருமாள் மெமோரியல். பெருமாள் மெமோரியல் டாஸை வின் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணோம். ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சரவணன் அண்ட் குட்டி. ரெண்டு ரைட்டி உள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ராஜ். செகண்ட் பால் ஃப்ரீ ஸ்விங்குக்கு போனாரு. பேட் ஓபன் பண்ணாரு. மீண்டும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து சிங்கிள் லெக் பை குட்டி ஸ்ட்ரைக்ல. அப்புறம் முதல் பந்து நல்ல ஷாட். அங்க ஃபீல்டர் இல்ல அப்படிங்கறப்போ நேர்த்தியாக மிட் விக்கெட் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நான்காவது பால். சந்திச்ச முதல் பந்து 4 குட்டி பேட்ல இருந்து. அட்டாக்கிங் டெலிவரி ஃபீல்டர் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. சோ இதுவும் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். எஸ் டைமிங் இருந்திருக்கு. பவுண்டரியும் போயிருச்சு அப்படிங்கிறப்போ அடுத்து 2 குட்டி பேட்ல இருந்து சரவணன் டு மோர் டு கோ. ஷாட் நேருக்கு நேர். அடி ஆறாகுமா? சோமா டிஸ்டன்ஸ் இருக்கு. நெத்திக்கு நெத்தி. அத தான் சொல்றாங்க. 2 நாளுக்கு அப்புறமா ஒரு 6 எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு போறாரு இந்த பவர் பிளே. லாஸ்ட் ஒன்னு பவர் பிளேயோட கடைசி பந்து ஸ்விட்ச் கிட்ட திரும்பி சந்திச்ச 4 பந்துல 3 4 ஒரு 6 எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிட்டாரு. சோ ஒரு ஓவர் முடிவுக்கு பெருமாள் மெமோரியல். செகண்ட் ஓவர் போட செகண்ட் பவுலர் குணால் வந்திருக்காரு. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட. சரவணன் ஸ்ட்ரைக்ல நேரா உள்ள பாடி லைன்ல கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு வேந்தன் அங்க ஃபீல்டர். சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். செகண்ட் பால் வெல் ப்ளே. கீழே ஆனுங்கற தட்டி விட்டு சென்ற பந்து சிங்கிள் ஷாட். நேருக்கு நேர் நல்ல பஞ்ச். ஆமா நேருக்கு நேரா அடிக்கப்பட்ட பந்து பட்டோனே தெரிஞ்சிருச்சு இது பறந்துருக்கு. அதே மாதிரி ஒரு ஷாட் சரவணன் பேட். சரவணன் தன் பக்கில் விலகி போய் ஃபுல் டாஸா வாங்கிட்டாரு. நேருக்கு நேர் கிளியர் ஆயிருச்சுங்க. ஃபிளாட்டா ஒரு 6 வந்து இவர் பேட்ல இருந்து வர்ற இரண்டாவது டவுன் தி ட்ராக். எஸ் விக்கெட் தான் கொடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேனும் நடந்துட்டாரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் குட்டி நல்ல பந்து வீச்சாளர். 2 ஓவர் முடிவுக்கு 34 ஒரு விக்கெட்ல இருந்து பெருமாள் மெமோரியல் 7 பாலுக்கு 25 ரன். தேர்ட் ஓவர் போட தேர்ட் பவுலர் வேரியேஷன் வேந்தன் வந்திருக்காரு. எஸ் நிக்கரஞ்சு கீப்பர் விட்டுட்டாரு அப்படிங்கறப்போ லைஃப் கொடுக்குறாங்க சரவணனுக்கு. பால்ல மூவ்மெண்ட் நேருக்கு வீசப்பட்ட பந்து எஸ் கிளியர் பண்ணிருச்சு. 6 இரண்டாவது 6 சரவணன் பேட்ல இருந்து நேருக்கு நேரா அடிக்கப்பட்ட பந்து. எஸ் ஆஃப்டர் பாலிக்கு பாலி பந்து போன பால் 6னா இந்த பந்து விக்கெட். பவுலிங் சிறந்த ஒரு கம்பேக். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. ஸ்ட்ரைக்லயும் சூர்யா, நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்லயும் சூர்யா. 2 சூர்யா உள்ள விட்டு தட்ட பார்த்தாரு கீப்பர் கைவசம். அவுட் சைடு ஏஜ் கேப்ல அது பவுண்டரியா இருக்கும். ராஜன் விரட்டி பார்க்கறாருங்க. திசையில் 4 ஆகுமா? எஸ் 4 இங்கே தொங்குது நினைக்கிறேன். லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாரு குணால். பாலுக்கு கீழ சேஃபர் ஹேண்ட். நல்ல விக்கெட். 4 அடிச்ச பேட்ஸ்மேன் நடக்க வச்சிட்டாங்க. பாலுக்கு பால் பந்து 3 ஓவர் முடிவுக்கு 44 3 விக்கெட்ல இருந்து பெருமாள் மெமோரியல். ஒருத்தர் போடுறதுக்கு வினோத் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. தான் சந்தித்த முதல் பந்து மிட் விக்கெட். செகண்ட் பால் வினோத் டு சூர்யா. மீண்டும் அதே திசையில் அதே சைஸ்ல 6 மீண்டும் ஒரு ஓவர். தேர்ட் ஒன் வினோத் டு சூர்யா. அடித்து விட்டார் 6. இத்தொடரின் முதல் ஹாட்ரிக் 6 சூர்யா மட்டையில் இருந்து 6 போகும். பவுலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நல்ல பால். மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. நல்ல கேட்ச்ங்க.
4th ஓவரோட லாஸ்ட் 1 பால் டாட் பால் 62 ரன் அடிச்சிருக்காங்க பெருமாள் பிரதர்ஸ். ஓவரோட ஃபர்ஸ்ட் 1 பால் நோ ஸ்ட்ரைக்ல வேந்தன் டு வினோத் ஒரு சிங்கிள். வேந்தன் டு பாண்டி நல்ல ஷாட் 2000 நினைக்கிறேன். பாண்டி தான் சந்தித்த முதல் பந்து 2 வேந்தன் டு பாண்டி ஷாட் நல்ல ஒரு அடி ஆரோடாங்க கேட்ச் டிராப் இல்ல நல்ல ஒரு தடுப்பு. அவங்க 3 ரன் ஓட்டாங்க. 5th ஒன் வினோத் டாட் பால் மீண்டும் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால் விக்கிங்க லாஸ்ட் 1 பால் டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 69 ரன் ஆடி இருக்காங்க. 70 ரன் டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண வேந்தன் ஸ்ட்ரைக்லையும் குணால் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குங்கராஜ் அரௌண்ட் விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் அவுட் சைட் எட்ஜ் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தி நின்னா சைஸா மூவ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ஒரு சிறந்த பவுலர் என்பதை நிரூபித்திருக்கிறார். அண்ணன் கொங்கு ICC அணி டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்துள்ளது. யாக்கிங் ஃபீல்டர் கையிலே போச்சு. நல்ல ஸ்டாப் அங்க குட்டி ரன்ஸ் ஓட அடிக்கப்பட்ட பந்து டாட் வெல் பிளேட் பெரிய ஓபன் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4 கட்டாயமாக 4 நல்லதொரு முயற்சி ஃபீல்டரிடமிருந்து எதிலும் தடுக்க முடியும். ஐயோ நான் ஸ்ட்ரைக்கர் உடம்புல வாங்கிட்டாரு. சிறப்பான தடுப்பு. அதுக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்துட்டாரு. ரீச்சா சேஃபா சிங்கிள் சேஃபா குணால் ஸ்ட்ரைக்ல கொஞ்சம் முன்ன இழுத்து போட்டாரு. வேகத்தையும் கம்மி பண்ணாரு. டாட் லாஸ்ட் ஒன் ஒரு முக்கியமான பந்து அங்க ஃபீல்டரே கிடையாது. ஃபிளாட் அடிச்சு விட்டாரு. வாட் அ ஷாட் அங்க 6 விக்கெட் திசையில் ஆரோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. பவர் பிளே முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 11 ஒரு விக்கெட்ல இருந்து வினோத் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4 நல்ல ஃபீல்டிங் சிறந்த தடுப்பு சிறந்த த்ரோவும் கூட விக்கெட் ஆகுமா? இல்லை இல்லை இல்லை. ஃபோர்த் ஒன் வினோத் டு குணால் டாட் பால் நல்ல பால் சிறப்பாக ஃபிஃப்த் பால் வினோத் டு குணால் விக்கெட் சிறப்பான பந்து வீச்சு. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால் வினோத் டு வினோத் ஷாட் சிறப்பாக கட் செய்யப்பட்ட பந்து 4 ஆகுமா? புரட்டி போறாங்க. 4 நல்லதொரு முயற்சி. 2 ஓவர் முடிவுக்கு 23 ஸ்கோர் 23. தேர்ட் பவுலர் தேர்ட் ஓவர் சூர்யா வந்திருக்காரு. பேட்டிங்ல நல்ல கேமியோ அடி கொடுத்தாரு. இப்போ பவுலிங் எண்டில் சிவா ஸ்ட்ரைக்ல டாப் ஏஜ் இங்க கீப்பர் கையில நினைக்கிறேன். அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? காரணம் இருந்தாலும் கைக்குள்ள வச்சு போத்திட்டாரு. நல்ல விக்கெட் புடிச்சாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேனும் கான். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு சூர்யா. இன்னைக்கான டே அவர்க்கான டேயா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பெரிய கருக்கு வந்திருக்காரு. பார்ப்போம். 5 more to go. அடிச்சு போட்டாரு. இங்க தெரிஞ்சிச்சு டவுட் ஷாட் கொங்கு நல்ல டேக்கன். இதுக்கு முன்னாடி சூர்யா கேட்ச் புடிச்சா ஏபாக்கு நான் ஒரு கேட்ச் போட்டி போட்டு புடிச்சிருக்காரு. ஹேட்ரிக். சோ 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் சிக்ஸர்கள் அடித்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூர்யா இப்போ 2 விக்கெட் எடுப்பாரா? அந்த 2 சிக்ஸும் சந்திச்ச முதல் பந்து, இந்த 2 விக்கெட்டும் சந்திச்ச முதல் பந்து. நியூ பேட்ஸ்மேன் ராஜ் ஆன் ஹேட்ரிக். சூர்யா நேம் வச்சாச்சு பிலிப்ஸ் ராஜ். பவுலரான ஹேட்ரிக். இந்த பந்து விக்கெட்டா இருந்தால் நல்ல நீலகலத்துல புள்ளி பந்து பூஜ்ஜிய பந்து. 3 more to go. யாக்கிங் வானவாக நடி ஒரு கலப்பட பந்து இரண்டா நல்ல த்ரோ. இந்த ஓவரில் நல்ல நீல அகலம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவா போறாரு சூர்யா கையில. மீண்டும் டாட் போன பால் வைட் ஆப்ஷன்ஸ்ல இந்த பந்து கவர்ஸ்ல யாருமே இல்ல. அப்படிங்கற கேட்ச பிடிக்க முடியாது. எல்லாருக்கும் நடுவால அதுக்கிடையில ஒன் பிட்ச்ல 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. முத்துக்குமார் பேர்கார் ஃபீல்டருங்க. 2 ரன் 3 ஓவர் முடிவுக்கு 25 3 விக்கெட்ல இருந்து மீதமுள்ள 2 கொங்கு வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் அணிக்கான 4வது ஓவர் ராஜ் ஸ்ட்ரைக்ல. மீதமுள்ள 12 பால் மேகா பிரதர்ஸ் அணி வெற்றி பெறலாம். மினிமம் அதை தடுத்தால் பெருமாள் பிரதர்ஸ் அணி வெற்றி. அப்பனா மட்டும் தான் இந்த மேட்ச்ல மொமெண்டம் இருக்கும். அதுக்கு இடமே கொடுக்காத மாதிரி சிறப்பாக வீசப்பட்ட பந்து. செகண்ட் பால் கீப்பருக்கு பின்னாடி ஃபீல்டர் ஓட தேவையில்லை. பாலை எடுக்க தான் போகணும். அப்படிங்கிறப்ப பவுண்டரி 4 போய்கிட்டே இருக்கும். 4 டவுன் தி ட்ராக். எஸ் பேட்ல பட்டு மீண்டும் ஒரு விக்கெட். சிறப்பான பந்து வீசி வருகிறார். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல வந்தவன ஆக்ஷன்ல வைடு திரும்ப பக்கமா போட்டாரு. நீங்க எப்படி அடிக்கப்பட்டது ஆரவரத்தை தாண்டி அடித்து விட்டார். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 இன்னும் நிறைய ஷாட் இந்த ஆறுகளாக
எஸ் மீண்டும் சுவிட்சிற்கான முயற்சி இந்த முறை பலனளிக்கவில்லை. கம்பேக்கிங் டெலிவரி ஸ்லோயர் 1 வேகத்தை கம்மி பண்ணி நல்ல ஒரு ஸ்லோயர் டெலிவரி 37 4 ஓவர் முடிவுக்கு 37 4 விக்கெட் 33 மீதமுள்ள 6 பாலுக்கு 33 எல்லா பாலுமே கோட்டுக்கு வெளியே போகணும். அது சாத்தியமா தெரியல. இந்த கிரவுண்ட்ல பாண்டி வந்திருக்காரு கடைசி 6 பால் கூட. பாண்டி வினோத் ஸ்ட்ரைக்ல அரௌண்ட் தி விக்கெட் ஷாட் நேருக்கு நேரா ஒரு 6 வந்துருச்சு நினைக்கிறேன். எஸ் ஃபிளாட் ஒரு 6 வினோ பேட்ல இருந்து சைஸ் 5 சிக்ஸர்கள் அடித்தாக. செகண்ட் பால் வைடு ரீபால் போட்டாரு. அது 4 பந்துகளில் 4 வேண்டும் மெகா பிரதர்ஸ். 4 பால்ல 4 பெரிய ஷாட் தேவை அப்படிங்கறப்போ யாக்கிங் லெந்த் நல்லது ஒரு பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து. இதுக்கு அப்புறமா வர்ற ஒரு ஆறும் ஆறுதலா இருக்க போகுது அப்படிங்கறப்போ ஸ்டெப் அவுட் போட்டாரு. இந்த பால் அண்ட் மிஸ். இதுக்கு அப்புறமா ஃபார்மாலிட்டிக்கு தான் போடுவாங்க. அந்த பந்தை டாட்டா போட்டுற இடத்துல பாண்டி டாட் பந்து வீச் லாஸ்ட் ஒன்னு டவுன் தி ட்ராக் இங்கே தொங்கும். அந்த ஃபீல்டர் முத்துக்குமார் ஆகாய மார்க்கமாக விக்கெட் வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க டீம்லயே யோசிப்பாங்க. சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல பந்து வீசி சோ இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. உறுதி செய்தார். மேட்ச் ஆன் பை பெருமாள் மெமோரியல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதல் டீமா செமிஃபைனலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க.